வெல்கம் டு மை சேனல் ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச். உங்களை ஏழையாக மாற்றக்கூடிய பழக்கங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். நீங்கள் என்னோடய வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் போட்டுட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள். ஓகேங்களா? உங்களை ஏழையாக மாற்றக்கூடிய பழக்கங்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்குவோம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஒன்று பணம் வந்ததும் செலவழிக்க ஆரம்பிச்சிடுறது. அதாவது கொஞ்சம் காசு கிடைச்ச உடனே அதாவது எனக்கிட்ட இந்த உலகத்துவே நான் என் கைக்குள்ளே தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு நினைப்போட காசை தாறுமாறாக செலவு பண்ணுறது. இருக்கிற காசை எப்படி செலவு பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துலேயே சுற்றுறது. அதாவது காசு கையில் வந்த உடனே அவங்களோட ஆடம்பரத்துக்கு அளவே இருக்காது, சந்தோஷத்துக்கு அளவே இருக்காது. காசை எடுத்த உடனே எங்கேயாவது சுற்றி பார்க்க போகணும், சுற்றுலா போகணும், நல்லா சாப்பிடணும், அதாவது என்ஜாய் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அந்த காசை நம்ம எப்படி சேமிக்கலாம், எப்படி ஒரு நல்ல விஷயத்துக்காக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே இருக்காது. காசை கண்ட உடனே செலவழிக்க பிளான் பண்ணுவது. சரிங்களா? அது ரொம்ப ரொம்ப தப்பு. காசு இருக்குது அப்படின்னா அதை எப்படி சேமிக்க ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரணுமே தவிர அதை எப்படி செலவழிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே வரக்கூடாது. எல்லாருக்குமே சொல்கிற ஒன்று தான். சரிங்களா? அடுத்து, கடன் வாங்கி வாழ நினைத்தால் உங்கள் நிலை மோசமாகிவிடும். அதாவது நம்ம கஷ்டப்படாமல் சந்தோஷமாக நினச்சதை நடத்தணும், நினச்ச மாதிரி வாழணும் அப்படின்னு ஆசை எல்லாருக்குமே இருக்குது. ஆனால் அதுக்கு உழைக்கணும். சரிங்களா? நம்ம நினச்ச மாதிரி வாழணும், சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா நம்மளுக்கு உழைப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? உழைச்சாதான் நம்ம சந்தோஷமாக இருக்க முடியும். சரிங்களா? உழைக்காமல் நான் கடன் வாங்கி கூட சந்தோஷமாக இருக்கணும், நினச்ச வாழ்க்கையை வாழணும், நினச்ச இடத்துக்கு போகணும், நினச்சதை சாப்பிடணும் அப்படின்னு நினச்சா அப்படின்னா வாழ்நாள் ஃபுல்லாக அசிங்கப்பட்டு தான் நிற்கணும். கடன் வாங்கிட்டா கடன் கொடுக்கும்போது நல்லா சந்தோஷமாக பேசி கொடுப்பாங்க. ஆனால் அதை காசு வசூல் பண்ண வரும்போது அவங்க பேசுகிற பேச்சுக்கு அளவே இருக்காது, அசிங்கப்படுத்துவாங்க. அந்த அசிங்கத்துக்கெலாம் காரணம் நம்ம தானே. நம்ம கை நீட்டி வாங்கின காசுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் அசிங்கப்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டாவே போதும். அடுத்தவங்கக்கிட்ட கை நீட்டி வாங்கணுங்கிற எண்ணமே வராது. சரிங்களா? இன்றைக்கி உங்களோட சந்தோஷத்துக்காக நீங்கள் வாழ்நாள் முழுவதும் அடுத்தவங்ககிட்ட அவமானப்படணுமா, அசிங்கப்படணுமா அப்படிங்கிறத யோசிச்சு பண்ணுங்கள். காசு கிடைக்குது, இன்றைக்கி நான் சந்தோஷமாக இருக்கணும்னு நினச்சி காசை வாங்கிட்டு அசிங்கப்படாதீங்க, அவமானப்படாதீங்க. சரிங்களா? கடன் வாங்கி சந்தோஷப்படணுங்கிற எண்ணம் எப்பயுமே இருக்கக்கூடாது. பிறர் பார்வைக்காக செலவழிக்காதீங்க. சரிங்களா? மற்றவங்க பார்க்குறாங்க, அவங்க முன்னாடி நம்ம என்னை பணக்காரனாக காட்டிக்கணும், நான் காசு பணம் உள்ளவனாக காட்டிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு அடுத்தவங்க பார்வைக்காக நம்ம இஷ்டத்துக்கு செலவு பண்ணுறது. அது தேவையே இருக்காது. ஆனால் அதை காசு போட்டு வாங்கணும். அதான் வீட்டுக்கு பிரயோஜனமாகவே இருக்காது ஒரு பொருள். ஆனால் எல்லாரும் வாங்குறாங்க, நானும் வாங்கணும். ஏன்னா அவங்க முன்னாடி நான் மட்டமாக ஆயிடக்கூடாது. அவங்களுக்கு முன்னாடி அவங்க 10 ரூபாய்க்கு வாங்கினா நான் 20 ரூபாய்க்கு வாங்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் எப்பயுமே இருக்கக்கூடாது. மற்றவங்களுக்காக வாழாதீங்க, உங்களுக்காக வாழ பழகிக்கங்க. ஓகேங்களா? அதான் வருமானத்தை விட ஆசை அதிகமாக இருந்தால் பணம் பறந்து போகும். அதாவது காசு இப்போ நம்ம சம்பாதிக்க 50 ரூபாயா இருந்தாலும் செலவு பண்ணுறது ஆசைகள் 100 ரூபாய்க்கு இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா என்னாகும்? 50 ரூபா சம்பாரிச்சிருக்கோம், 50 ரூபா கடன் வாங்கணும். இப்போ சம்பாரிச்சு பிரயோஜனம் இல்லை, கஷ்டப்பட்டும் பிரயோஜனம் இல்லை. திரும்ப கடன் வாங்கி அதனால் இன்றைக்கி சந்தோஷமாக இருந்துட்டு போயிடுவீங்க. ஆனால் அடுத்த நாள் அந்த கடனை எப்படி கொடுக்கறது? நீங்கள் இன்றைக்கி 50 ரூபா உழைச்சிருக்கீங்க, உங்களுக்கு வருமானம் 50 ரூபா தான். ஆனால் நீங்கள் ஏற்கனவே 50 ரூபா கடன் வாங்கியிருக்கீங்க. இப்போ உழைக்கிற காசு இன்றைக்கி சம்பாதிக்கிற காசு உங்களுக்கு 50 ரூபாய் கடனுக்கு போயிடுச்சுன்னா நீங்கள் என்னத்தை வச்சு சாப்பிடுவீங்க? அன்னைக்கு பொழப்பை எப்படி ஓட்டுவீங்க? அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டாவே போதும், கடன் வாங்க மாட்டீங்க. சரிங்களா? அதனால் இன்றைக்கி நம்ம வேலைக்கு போகிறோம்னா அந்த வேலைக்கு போன சம்பளத்தை வச்சு இன்றைக்கி நம்ம எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வரணுங்க ஒழிய, இன்றைக்கி நான் 50 ரூபாய்க்கு வேலைக்கு போயிருக்கேன், ஆனால் எனக்கு 100 ரூபா தேவைப்படுது, அதனால் நான் கடன் வாங்கி நான் செலவு பண்ணிடுறேன், நாளைக்கு சம்பளத்தை வாங்கி கொடுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துச்சுன்னா நீங்கள் காலத்துக்கு முன்னேறவே முடியாது. சரிங்களா? கடனை கட்டிக்கிட்டே தான் இருப்பீங்க. இன்றைக்கி 50 ரூபா கொடுக்க வேண்டியது நாளைக்கு 100 மாறும், நாளைக்கு 150 மாறும். இப்படியே கடன் அதிகமாகிட்டே தான் போகும், உங்களுக்கு நிம்மதி இருக்காது. சரிங்களா? வருமானம் 50 ரூபா இருக்குது அப்படின்னா ஒரு 30 ரூபா வீட்டுக்காக செலவு பண்ணுங்கள், 10 ரூபா உங்களுக்காக செலவு பண்ணுங்கள், 10 ரூபாயை சேமிக்க பாருங்கள். சரிங்களா? அதுதான் நல்ல பழக்கம். கிடைக்கிறதா வருமானத்தை விட செலவு அதிகமாக பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தயவுசெய்து கொண்டு வராதிங்க. உங்கள் வாழ்க்கையவே அது நிம்மதி இல்லாமல் ஆக்கிரும், சீரழிச்சிரும். ஓகேங்களா? அடுத்து
பாசாங்கு செலவுகள் பாதுகாப்பை சிதைக்கும். அதாவது பாசாங்குங்கிறது என்னன்னு தெரியுமா? பகட்டான செலவுகள். அதாவது நம்ம வருமானம் கம்மியாக தான் இருக்கும், வரவுக்கேற்ற செலவு இருக்காது. இப்போ வந்து நம்ம வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி இப்போ நம்ம ஒரு சின்ன வேலைக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு சைக்கிள் இருந்தால் போதும். அதை விட ஒரு ஆஃபீஸ் வேலைக்கு போகிறோம், ஒரு பைக் இருந்தால் போதும், சரிங்களா? ஆனால் நான் காட்டு வேலைக்கு தான் போகிறேன், ஆனால் எனக்கு கார் வேணும், நான் காரில் பகுமானமாக தான் போகணும். இப்போ வந்து என்னென்னா காட்டு வேலைக்கு போகிறேன், ஆனால் வந்து காரில் போகணும், சொகுசாக இருக்கணும், ஒரு பங்களா வேணும். காட்டு வேலைக்கு போனாலும் வெளியில் போகும்போது ஒரு பங்களாவில் குடியிருக்கணும் அப்படிங்கிற ஆசை வந்து ரொம்ப ரொம்ப தப்பு, சரிங்களா? இப்போ வந்து நான் ஆஃபீஸ் போகிறேன்னா எனக்கு அது ஒரு ரூம் இருந்தால் போதும், ஒரு கிச்சன் இருந்தால் போதும், அதில் என்னோடய பொழப்பு ஓடிக்கும் அப்படின்னு நினைக்கணும். வருமானம் வந்து கம்மியாக இருக்குது, ஆனால் வந்து ஆசைகள் வந்து அதிகமாக இருக்குது. ஆடம்பரமாக வாழணும்னு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு, சரிங்களா? அது எங்கே கொண்டு போய் முடியும் அப்படின்னா வந்து கடனில் தான் போய் முடியும். கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து அதில் வந்து நிம்மதி இருக்காது, சரிங்களா? சந்தோஷம் இருக்காது. இப்போ வந்து கடன் இல்லாமல் இருந்தோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு கஞ்சிக்கே இல்லைனாலும் பேசாமல் 10 நாள் படுத்து கிடந்தாலும் யாரும் எதுவும் வந்து கேட்க போகிறதில்ல. ஆனால் கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா வந்து நீங்கள் கஞ்சியே இல்லைனாலும் கடன்காரங்களுக்கு கடன் கொடுக்கணும். இல்லை என்கிட்ட சுத்தமாக காசு இல்லைன்னு சொன்னால் அவங்க இல்லாத பேச்சு பேசுவாங்க, மான மரியாதையெல்லாம் கெட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு தான் நிற்கணும் அவங்க முன்னாடி, சரிங்களா? அதனால் வந்து கடன் கொடுக்குறவங்கள நான் தப்புன்னு சொல்ல, கடன் வாங்குகிற நம்ம தான் தப்பானுங்க, சரிங்களா? கடன் வந்து வாங்குறது தப்பு. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது கடன் வாங்காமல் சமாளிக்க பாருங்கள், சரிங்களா? உங்களோட வரவு என்னவோ அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களோட வாழ்க்கையவும் நீங்கள் ஆரம்பிச்சுக்க பார்க்கணும், சரிங்களா? வாழ பழகிக்கணும், அதுதான் நல்லது, ஓகேங்களா? அடுத்து வந்து என்னன்னா பணம் வரும் வழியை கவனிக்கணும், போகும் வழியை வந்து உங்கள் நிலையை தீர்மானிக்கணும், சரிங்களா? இப்போ வந்து பணம் வந்து வருது அப்படின்னா நம்ம எப்படி நம்ம கஷ்டப்பட்டு அந்த சம்பாதிக்கிறோம். இப்போ என்ன அப்படின்னா வந்து காட்டு வேலைக்கு போகிறவங்க அப்படின்னா வந்து ரொம்ப கஷ்டப்படணும். காட்டில் போய் நம்மளை உட்கார வச்சு சாப்பாடு காசு கொடுக்க மாட்டாங்க. அதே மாதிரி மழை வெயில் எது வந்தாலும் வந்து அதெல்லாம் பார்த்து அதெல்லாம் தாண்டி தான் நம்ம வேலை செய்யணும். அதே மாதிரி ஆஃபீஸ் போனாலும் நம்மளை வந்து அங்கேயும் படுக்க வச்சுட்டு காசு கொடுக்குறது இல்லை. அவங்க கொடுக்குற வேலைகளை பூரா நம்ம முடிக்கணும். அதாவது ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக பண்ணணும். அப்படி பண்ணும்போது தான் நம்மளுக்கு வந்து என்ன சொன்னால் காசு வரும், சரிங்களா? லீவு போடாமல் அவங்க சொல்கிற டயத்துக்கு சொல்கிற வேலைகளை நம்ம பார்த்தா தான் நம்மளுக்கு சம்பளம் வரும், சரிங்களா? இப்போ வந்து நம்ம வர்ற வருமானத்தை வந்து என்ன சொல்கிறதுன்னா பணம் வரும் வழியை கவனிக்கணும், சரிங்களா? எந்த வழியிலேருந்து நம்மளுக்கு பணம் வருது. இப்போ நம்ம ஆஃபீஸ்லேருந்து பணம் வருதா இல்லை வந்து நம்ம வேறு பிஸ்னஸ்லேருந்து வருதா அப்படிங்கிறத கவனிக்கணும். போகும் வழியை உங்கள் நிலையை தீர்மானிக்கணும், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து வர்ற வழியை வந்து கவனிக்கிறீங்க. போகும் வழினா எவ்வளோ செலவு பண்ணுறீங்க. இப்போ வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணிங்கன்னா அதுதான் உங்களோட தப்பு, சரிங்களா? வருமானத்தை விட அதிகமாக செலவு பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒன்றுமே இருக்காது. எப்படியா இருந்தாலும் அது கடன்பட்டு தான் போக முடியும். ஆடம்பர வாழ்க்கை, அதனால் ஆடம்பர வாழ்க்கையில் தான் இப்படி அடி வாங்குறது, சரிங்களா? அதனால் போகிற வழியை வந்து செலவு பண்ணுற வழியை எப்படி வந்து நம்ம செலவுகளை குறைக்கிறோமோ அப்போ தான் உங்கள் வாழ்க்கையே நிம்மதியாக இருக்கும், சரிங்களா? ஆடம்பர வாழ்க்கை ஆழ்ந்த வறுமைக்கு வழிவகுக்கும், சரிங்களா? ஆடம்பரமான வாழ்க்கை வாழணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடிமட்டத்துக்கு போயிடுவீங்க, அதுதான் உண்மை, சரிங்களா? ஆடம்பர வாழ்க்கைக்கு எப்பயுமே யாருமே ஆசைப்படாதீங்க. இருக்கிறத வச்சு பிழைக்க பழகிக்கணும், ஓகேங்களா? அதாவது தேவையற்ற செலவுகளை தவிர்க்கணும், சரிங்களா? உங்களுக்கு வந்து தேவை என்னமோ அதை மட்டும் பார்க்கணும், சரிங்களா? இன்றைக்கி வந்து உங்களுக்கு என்ன இன்றைக்கி சாப்பாட்டுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் வாங்கணும், சரிங்களா? இன்றைக்கி வந்து நான் சாப்பிட்றேன், ஆனால் வந்து ஒரு வாரத்துக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன சொல்கிறோன்னா தேவையில்லாத ஆடம்பர செலவு. இன்றைக்கி வந்து எனக்கு இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா வந்து இப்போ வெயில் காலமாக இருக்குது, ஒரு ஃபேன் வாங்கலாம், முடிஞ்சால் ஒரு ஏசி கூட வாங்கலாம், சரிங்களா? ஆனால் வந்து இன்றைக்கி வந்து வெயில் காலத்துக்கு ஃபேனு ஏசி இருக்கிறது நல்லதான், சரிங்களா? இன்றைக்கி நான் ஒரு ஹீட்ரு வாங்குகிறேன், எனக்கு வந்து ரூம் வந்து நல்ல ஹீட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு ஹீட்ரு வாங்கினீங்கன்னா அது யாரோட தப்பு? உங்களோட தப்பு தானே. தேவையில்லாத செலவுகள் அதெல்லாம், சரிங்களா? ஏற்கனவே இருக்கிற ட்ரெஸ்ஸுகளை விட இன்னும் வந்து டெய்லியுமே நான் ட்ரெஸ் ஆர்டர் பண்ணுறேன், ட்ரெஸ் வாங்குறேன் அப்படிங்கிறது அது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்போ குளிர்காலத்துக்கு வந்து என்னென்னா நம்ம வந்து ஒரு ஹீட்ரு வாங்கிக்கலாம், சரிங்களா? வெயில் காலத்துக்கு ஒரு ஏசி வாங்கலாம், இது வந்து தேவை. ஆனால் குளிர்காலத்துலேயும் வந்து நான் வந்து ஏசி வாங்குறேன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம், சரிங்களா? அது ஆடம்பர வாழ்க்கை, அது உங்களை அடித்தளத்துக்கு கொண்டு போயிடும். அடுத்து வந்து கிடைக்கும் பணத்தை சேமிக்க தவறக்கூடாது, சரிங்களா? உங்களுக்கு கிடைக்கிற பணத்தில் கொஞ்சமாவது நம்ம சேமிக்க பழகிக்கணும், சரிங்களா? கிடைச்சதை பூரா நான் செலவு பண்ணணும்னு நினச்சேன் அப்படின்னா வந்து உங்களால் வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது. இப்போ 50 ரூபா கிடைக்குதுன்னா அதில் ஒரு 10 ரூபாயாவது நம்ம சேமிக்க பழகிக்கணும், சரிங்களா? ஒரு இல்லாத சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையில் அந்த சேமிப்பு பணம் உங்களுக்கு கை கொடுக்கும். இது வந்து எல்லாருக்கும் முக்கியமான ஒன்று.
சேமிக்கிறதுங்கிறது குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. சேமிக்க பழகிக்கங்க. ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே ஹைப் பண்ணுங்கள். ஹைப் பண்ணிங்கன்னா எனக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதனால் வந்து என்னோடய வீடியோ வந்து ரெக்கமெண்டேஷன் போகும். டெய்லியும் வீடியோஸ் போகிற ஷார்ட்ஸ் போகிற லைக் போட்டுட்டு எல்லாத்தையுமே பாருங்கள். யூடியூப்பில் போய்ட்டு ரித்தி மோட்டிவேஷனல் ஸ்பீச்னு போட்டிங்கனாவே என்னோடய வீடியோஸ் வந்துடும். ஓகே பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.